17 வயசுலயே சாமியார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா அம்மா எல்லாருமே விட்டுட்டு வந்துட்டு தலித் மக்களுக்காக உழைச்ச சிகாமணி, முனுசாமி, சகஜானந்தா இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு பக்கத்தில் இருக்கிற மேல் புதுப்பாக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் அண்ணாமலை, அலமேலு அப்படிங்கிற தம்பதியினருக்கு 1890 ஜனவரி 27 ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைக்கு முனுசாமி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்த முனுசாமி அமெரிக்கன் ஆர்காட் புரொட்டஸ்டன்ட் பாடசாலையில் தன்னுடைய தொடக்க பள்ளியை படிக்கிறாரு. அதற்கப்புறமா உயர்நிலை கல்விக்காக திண்டிவனத்தில் இருக்கிற ஒரு பள்ளியில் போய் சேர்றாரு. அங்கே இவருக்கு சிகாமணின்னு பேரை மாற்றி விட்டுறாங்க. நான் முன்னாடி சொன்ன சிகாமணி வந்துட்டாரா? இப்போது இந்த சிகாமணியை கூட்டிக்கிட்டு இவருடைய அப்பா அம்மா பொழப்புக்காக கோலார் தங்கவேலுக்கு போயிடுறாங்க. பொன் விளையிற பூமியான கேஜிஎஃப்க்கு போன இவருக்கு தங்கத்தில் நாட்டம் வரலங்க. எப்படியே தெரியல, ஆன்மீகத்தில் நாட்டம் வந்துடுச்சு. நான் முன்னாடி சொன்னேன்ல, அதாவது இவருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் வரும்போது இவருக்கு வயசு 17. நான் ஒரு சன்னியாசியாக தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா அம்மா எல்லார்ட்டையுமே சொல்லிட்டு ஊராக அலைஞ்சு திரிஞ்சு பல சன்னியாசிகளை சந்திக்கிறாரு. அவங்கக்கிட்டேருந்து மதம் சார்ந்த கல்வி எல்லாத்தையுமே கற்றுக்கிறாரு. சென்னை வியாசர்பாடியில் இருக்கிற கரப்பாத்தி சுவாமிகள் அப்படிங்கிறவரை சிகாமணி அவர்கள் சந்தித்ததாகவும், அந்த கரப்பாத்தி சுவாமிகள் தான் சிகாமணி அவர்கள்கிட்ட சிதம்பரத்துக்கு போயிட்டு நந்தனாரனுடைய வாரிசுகளாக வாழ்ந்துட்டு இருக்கிற தலித் மக்களுக்கு சேவை செய் அப்படின்னு சொன்னதாகவும், சிகாமணி அப்படிங்கிற பெயரை சகஜானந்தா அப்படின்னு மாற்றினதாகவும் சொல்லப்படுது.